கந்தபுராணம் சென்ற வார கடைசி பாட்டு, கொல்ல உன்னால் முடியாது, ஏக காலத்தில் ஒரே படையால் வெல்ல இவர்கள் இறப்பார்கள், இது கால வைரப்படை, வல்ல இவர்களை கொல்லும் என்று கூறி அளித்தார். இனி இந்த வாரம் என தேற்றி மறைந்தார். விஜயன் அப்படையை விடுத்தான், கணப்பொழுதில் உன்மத்தன் மாயப்படையை விடுத்தான், இருளை பரப்பியது, சினந்து சென்ற வைரப்படை இருளையும் அவர்களையும் அழித்தது. அமரர் விஜயன் மீது பூமாறி பொழிந்தனர், குமரர் தொண்டர் மகிழ்ந்தனர். சேதி கேட்ட சூரன் அமர்ந்திருந்த ஆசனத்திலிருந்து விழுந்தான், நிலத்தில் கிடந்து புரண்டான். அமைச்சன் தர்மகோபன் வந்தான், அரசரை பணிந்து வணங்கினான். எமையாளும் அரசே அழாதீர், இது அழகல், நம்மை வருத்தும் பகைவரை நானே வென்று வருகிறேன் என கூறி விடைபெற்றான். புண்டரீகம் என்ற யானை மீது கணக்கிலடங்கா சேனையுடன் சென்றான். அவுணரும் பூதரும் மோதினர், இனமே அழியுமாறு பூதர்கள் பெருமளவில் மடிந்தனர். வீரமார்த்தாண்டர் வெகுண்டெழுந்தார், அவுணர்களை பூதர்கள் கொன்றனர். ஆரவாரித்த தர்மகோபன் பூதர்கள் மீது பானங்கள் பல விடுத்தான். சீரும் யானையும் பூதர்களை காலாலும் தந்தத்தாலும் கொன்றது. வீரபுரந்தர் வேலை தர்மகோபன் மீது எறிந்தார், அவன் கதையை சிரசின் மீது தூக்கி எறிந்தான். வீரபுரந்தர் துன்புற்றார், வீரவாகு முன்னால் வந்தார், தர்மகோபன் பானங்களை எய்தான். வீரவாகு மீது பட்டு கூர்மழுங்கி விழுந்தன. யாரும் பணிந்து வணங்கும் வேலை வீரவாகு ஏவினார். பேரும் புகழும் வருமாறு அவன் மார்பை துளைத்தது. யானை சினந்து வந்து வீரவாகுவின் தேரை தாக்கியது. யானை எனப் பெருத்த வலி உடைய அதை விண்ணில் வீசினர். சேனை இது கண்டு மகிழ்ந்து கோஷம் எழுப்பினர். தர்மகோபன் மீண்டும் போரிட்டான், குலிசப்படையை ஏவினான். திருக்கையில் அதை பற்றினார், திருவடியால் அவனை உதைத்தார். ஒரு கால் பட்டதால் ஒரே மூச்சில் அவன் உயிர் துறந்தான். தர்மகோபன் இறந்த செய்தி கேட்டு சூரன் வருந்தினான். அருமுகனை வெல்லல் அரிதென அறிந்த பானுகோபன் விரைந்தான். செருவிட நினைக்கும் அவரிடம் உண்மையை கூற முயன்றான். அப்பா, முருகன் எண்ணினால் அண்டங்கள் அனைத்தையும் அழிப்பான். அப்பொழுது தேவரை துன்புறுத்தினோம், இப்பொழுது நாம் அழிகிறோம். எப்போதும் நடக்கக்கூடியதற்குத்தான் பெரியோர் வலிந்து முயல்வார்கள். எல்லோரையும் போரில் இழந்து விட்டீர்கள். யமனின் தப்பாத குறி வல்லவரான உங்களையும் என்னையும் நோக்கி நின்றுள்ளது. பல்லாண்டு நீங்கள் வாழ தேவரை சிறை நின்று விடுவிப்போம். பானுகோபன் சொன்னது கேட்டு சூரன் சினமடைந்தான். வேணுமானால் நீ பிழைத்துப் போ, உலகில் நிலைப்பது புகழ். மானமுள்ள மகன் சொன்னான் என நான் தேவர்களை சிறைவெடுத்தால் என்னை யார் மதிப்பார்கள்? கூன் குருடு செவிடு புன்மை உடம்புடன் அழியும். மானமிழந்து வாழ முடியுமா? சின்னவன், நீ போருக்கு அஞ்சிவிட்டாய், செல். தந்தை சுடுசொல் கேட்டு வருந்தினான் சூரன் மகன். வெந்ததை தின்று விதிவந்து சாவதிலும் சாலச் சிறந்தது எந்தைக்காக இறப்பது என்று விடைபெற்று சென்றான். பானுகோபன் பொன் தேர் ஏறினான். 4 வகை சேனைகள் சூழ்ந்தன, வானத்தை மறைத்தன கொடிகள். இறந்த அசுரர்களைக் கண்டு வருந்தினான். மானம் பெரிதென காப்பேன் அல்லது இறப்பேன் என்றான். வீரவாகு முன்னணி வந்தார். பானுகோபன் சினந்து கூறினான், சீரும் சிங்கமென வந்துள்ளேன், நீ தப்ப முடியாது, வேருடன் உன்னினத்தை அழிப்பேன் என்று கடுமையாகச் சூளுரைத்தான். கணைகளால் மார்பை துளைத்தான். வீரவாகு பானங்களை விட்டார். ஆணையிட முடியா வெள்ளமென 1000 பானங்களை விட்டான். துணை நமக்கு வேலவனே என அவற்றை செலுத்தினார். மாயையால் வெல்ல எண்ணி பானுகோபன் 4புறமும் ஆயாசமாக பானங்களை பொழிந்தான். வீரவாகு ஞானாஸ்திரம் எடுத்தார். மாயமாய் மறைந்தது. பானுகோபன் விண்ணில் வெளிப்பட்டான். வீரவாகு அவனை தொடர்ந்தார். கனைமழை பொழிந்தார். காரசாரமான இவர்கள் போரால் கடல்கள் வற்றின, மறைந்தன. ஓரமாய் விண்ணில் சென்ற மேகங்கள் கரிந்து எரிந்தன.